எப்போ பார்த்தாலும் இதுகள் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இதுகளை திருத்தையே முடியாது. நிம்மதியாக ஒரு சீரியலை பார்க்க முடியுதா? ரெண்டும் ரூம்பில் போடுற சத்தமே இங்கே வரைக்கும் கேட்குது. வேற எங்கே சீரியலை பார்க்க? முதல்ல இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு முடிவு பண்ணுவோம், அப்புறம் சீரியலை பார்ப்போம். இன்னைக்கே ஒரு முடிவு பண்ணிடலான்னு பார்த்தா என்ன வெளியில் வர மாட்டேக்கான். வந்துட்டாங்களா? என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அம்மா, நான் போயிட்டு வரேன். வெளியில் போகிற மனுஷங்கிட்ட எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது. நீ எங்கே யாரை பார்த்துட்டு வர போகிறங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிடலாமா? இதுக்கு நீங்கள் எங்கே போகிறேன்னு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்க கூடாதான். ஆனால் நீ இவ்வளோ தூரம் கட்டாயப்படுத்துறல, அதனால கேட்குறேன். நீ எங்கெல்லாம் போகிற? இதெல்லாம் ஒரு வீடு, இங்கே மனுஷன் தங்குவானா, அதான் இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயோ போகிறேன். என்னல்ல வெளியே போகும்போதுல போகிறேன்னு சொல்லிட்டு போகிற, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏப்பா பார்த்தாலும் இதை பேசாத அதை பேசாதன்னு மட்டும் சொல்லுங்க. அங்கே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம ஒரு 8 வந்து என்னத்துக்கு சண்டை போடுதேன்னு கேட்கல. அதை விட்டுக்கிட்டு இங்கே டிவியை தானே பார்த்துக்கிட்டு இருக்கியே. நீங்கள் 2 பேரும் போட சத்தத்தில் நான் எங்கெல்லாம் சீரியலை பார்க்க சும்மா டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு சொல்லு. எப்போ பார்த்தாலும் இது வேணும் அது வேணும்னு நச்சரிச்சிக்கிட்டே இருக்காம்மா. எதுக்கு தான் இவளை கல்யாணம் கட்டணும்னு தோணுதும்மா. இப்போ பேசு. நான் அப்பமே சொன்னேன் கேட்டியா? ஏன் சொல்லி கேட்காம தானே இவளை கட்டுனா. இப்போ நல்லா அனுபவி. அப்போவே சொன்னேன் என் அண்ணன் பொண்ணை கல்யாணம் கட்டிக்கானு. அப்படி கட்டியிருந்தா நீ இன்னைக்கு நிம்மதியாக இருந்திருப்ப. இப்போ ஒன்றும் கெட்டு பிள்ளல, இவளை வேண்டான்னு சொல்லு. என் தம்பி கையில் காலில் விழுந்தாவது அவன் பொண்ணை கட்டி வைக்கேன். என்னம்மா நீங்கள் சண்டையை தீர்த்து வைப்பேன்னு பார்த்தா இப்படி 2 பேர்த்தையும் ஒரேடியே பிரித்து விட்ருவியோ போல. உங்கள் 2 பேத்துக்கிடையே பிரச்சனை வந்துன்னா அமைதியாக நீங்கள் பேசி தீக்கணும். அதை விட்டுவிட்டு காட்டு கற்றுனா எல்லாரும் இப்படி பிரித்து தான் விடுவாவ. அது வேணும் இது வேணும்னு கேட்குறான்னு கோவப்படாமல் அன்பாக பேசிப்பாரு, கண்டிப்பாக கேட்டுக்கிடுவா. முதல்ல அன்பாதாம்மா பேசினேன், அவள் கேட்குற மாதிரியே தெரியல. எங்கள் வீட்டில் நான் கேட்க வந்து எல்லாத்தையும் வாங்கி தரவன்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தா. அதான் நீ அங்கேயே போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தா கோச்சிக்கிட்டே அவ அப்பா வீட்டுக்கு போயிட போகிறா. போனா போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சான்? எனக்கு ஒன்றும் இல்லை. கோச்சிக்கிட்டு அவள் போனானா அதுக்கப்புறம் இங்கே வர்றதுதான் கஷ்டம். உள்ளே போய் அவகிட்ட சமாதானமாக பேசு, அப்புறமா வெளியில் போ. நீங்கள் சொல்கிறதுக்காக அவகிட்ட நான் பேச போகிறேன். ஆனால் அவள் கோவப்பட்டேன்னா நான் பொறுப்பு இல்லை. அப்புறமா நானும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு அப்புறமா அவகிட்ட பேசு. இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தியல்னு வச்சுக்கிடுங்க. அப்புறமா என் தம்பி கையில் காலில் விழுந்து அவன் பொண்ணை உனக்கு கட்டி வச்சிருவேன். ஏம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க? நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா நிச்சயம் இதுதான் நடக்கும். ஏம்மா, ஊரில் உலகத்தில் யாருமே சண்டை போட்டது கிடையாதோ? யாரும் சண்டை போட்டு போகிறவ, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுற சத்தம் அந்த 4 சவத்தை விட்டு வெளியில் எனக்கு கேட்கக்கூடாது. உங்களுக்கு டிவி சீரியலில் பார்க்க முடியலன்னு தானே இப்படி பேசுறியே? ஆமாம்ல, அப்படி தான் பேசுகிறேன். நீ போய் அவளை சமாதானப்படுத்து. சரி போகிறேன். எல்லாம் என் தலை இழுத்து தலையில் அடிச்சிக்காம போ. அங்கே போய் என் தம்பி பொண்ணை மனசில் வச்சுட்டு பேசு. என்ன இவன் நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லாமே போகிறான். கோபத்தில் பெறவிட்டுல நிற்க இவட்டு என்னத்தை பேச. நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். இப்போ எதுக்கு அங்கே போகணும்? நீங்கள் தானே அங்கே போச்சுனிய. அது ஏதோ கோவத்தில் பேசணுமா? இப்போ அங்கே போக வேண்டாம். நான் கேட்டதை நீங்கள் வாங்கி தரல, நான் கண்டிப்பாக இப்போ போவேன். அம்மா வேற தம்பி பிள்ளைன்னு பையன் கட்டுறவ, இவ வேற புரிஞ்சிக்காமல பேசிகிட்டு இருக்கா. இப்போ என்கிட்ட காசு இல்லைம்மா, அதான் வாங்கி தரலான்னு சொல்கிறேன். அப்புறமா காசு வந்தாலும் வாங்கி தரேன். உங்களை நம்பலாமா? நம்புமா, கண்டிப்பாக வாங்கி தரேன். இல்லை, இப்போ வாங்கி தரேன்னு சொல்லுவேன், அப்புறமா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவேன். உனக்கு என்னென்ன பொருள் வேணும்னு லிஸ்ட்டு போட்டு வை. அப்புறமா சம்பளம் வந்தால வாங்கி தரேன். கண்டிப்பாக வாங்கி தருவியே தானே? கண்டிப்பாக வாங்கி தரேன். இப்போ நான் வெளியில் போகிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். எங்கள் வரம்பத்தில் உளுந்த வடை வாங்கிட்டாங்க. சரிம்மா, கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். அங்கே ஒரு ஜீவன் எனக்காக காத்துட்ருக்கோம். கொஞ்சம் சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு போவோம். உள்ளே போனவனே இன்னும் காணையில். அவளை சமாதானப்படுத்தினானு படுத்தலே தெரியலையே. ஏன் மருமவும் சமாதானம் இருப்பாள? அண்ணா எம்மாவையும் வாரான். அச்சோ, மூஞ்சி தொங்குபுட்டில் வாரான். என்னல மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு வரா? அவள் சமாதானம் ஆகலையா? ஆமாம், அவள் சமாதானம் ஆகலை. நான் வேணா அவட்ட பேசி பார்க்கட்டுமா? என்னது பேச போறிய? நீங்கள் ஒன்றத்தையும் பேசண்டாம். சும்மா சொன்னே, அவள் சமாதானம் ஆயிட்டா. இப்போ இருந்தால எனக்கு நிம்மதியாக இருக்குது.